சென்னை அடுத்த திருமுலை வாயிலில் நள்ளிரவு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், ஆட்டோக்கள், ஜீப், ஸ்கூட்டி போன்ற வாகனங்களின் கண்ணாடிகளை 3 இளைஞர்கள் அடுத்தடுத்து உடைத்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை அடுத்த திருமுலவாயில் 3 நகர், பெரியார் நகர் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு சில இளைஞர்கள் கஞ்சா போதையில் சுற்றி திரிந்து வந்துள்ளனர். இதனில் குடியிருப்பு பகுதியில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம், கார், ஆட்டோ ஆகியவற்றின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியும் வாகனங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை தாக்கியும் அட்டகாசம் செய்துள்ளனர். மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலில் செல்போரை நடைமுறையில் இருப்பவர்களை தாக்கி செல்போன், பணம் வழிப்பறியும் செய்துள்ளனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பீதி அறிந்திருக்கின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற அயப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போதை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வாகனங்களில் கண்ணாடிகளை அடித்து உடைத்து வாகனங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கையும் வைக்கின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த கண்காணிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து ஐயப்பாக்கம் சென்னை சத்யநகர் பகுதியை சேர்ந்த மகேஷ் என்ற மகி மற்றும் லோகேஷ், ரகு ஆகியோரை போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதோட தீபாவளி